திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are so happy to connect even in this month of this year. இந்த வருடத்தின் இந்த புதிய மாதத்திலே உங்களை தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. The Lord has brought us into this 5th month of this year. இந்த வருடத்தின் 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். We would like to request, before you scroll, just listen to this message. நீங்கள் இந்த காணொளியை கடந்து போவதற்கு முன்பதாக இதை கவனித்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். This video is not for everyone. இந்த காணொளி எல்லாருக்குமானது அல்ல. This is for some person who is tired and he cannot explain why. மிகவும் சோர்ந்து போய் என்னவென்று சொல்ல தெரியாமல் இருக்கிற ஒருவருக்கானது. And for the person who is smiling but broken inside. வெளிப்பிரகாரமாக சிரித்துக்கொண்டும் ஆனால் உள் மனதிலே காயங்களோடு இருக்கிற ஒருவருக்கு. And this is for the person who looks strong but feels weak at night. வெளிப்பிரகாரமாக நல்ல பலமாக இருக்கிறவருக்கு அல்லது ராத்திரியிலே மிகவும் பலகீனமாக உணர்கிற ஒருவருக்கானது. Your mind doesn't rest. உங்களுடைய மனது இளைப்பாறுதல் இல்லாமல் காணப்படுகிறது. Your heart is heavy. உங்களுடைய இருதயம் பாரமாக இருக்கிறது. And nobody really knows. உண்மையாக யாருக்கும் இது தெரியறது இல்லை. But today, ஆனால் இன்றைக்கு I want to give an invitation from heaven. உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். Because nearly 2000 years ago Jesus Christ made a promise to us. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த வாக்குறுதியை சொன்னார். It is from Matthew chapter 11 verse 28. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து, Come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Jesus is not speaking to the perfect. பரிபூர்ணமான ஒருத்தருக்காக பேசுகிறது அல்ல. He is not speaking to the strong. மிகவும் பலமாய் இருக்கிற ஒருவரை பார்த்து கூறினது அல்ல. But to the people like you. உங்களை போன்ற ஒருவரை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். You have tried to carry everything, but inside you are exhausted. நீங்கள் எல்லா காரியத்தையும் சுமக்க முற்பட்டீர்கள், ஆனால் உள்ளான மனுஷிலே மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்கள். Some of you here, you are smiling outside, but inside you are carrying a weight. உங்களில் சிலர் வெளிப்பிரகாரமாக சிரித்து கொண்டும் ஆனால் உள்ளத்திலே மிகவும் பாரமான காரியங்களை சுமந்து கொண்டும் இருக்கிறீர்கள். I pray this message can change something inside you today. நான் இந்த செய்தியானது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். Now hear this. Jesus did not say, fix yourself and come to me. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லவில்லை, நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லவில்லை. Instead he said, come first. ஆனால் அதற்கு மாறாக என்னிடத்தில் முதலாவது வாருங்கள் என்று சொன்னார். He is inviting, come. அவர் எல்லோரையும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். You cannot change your situation until you come to Jesus. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. The invitation is open to all. இந்த அழைப்பிதழ் எல்லாருக்குமானது. It doesn't matter where you went, what you did. நீங்கள் எங்கே போனீர்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதற்கு அப்பாற்பட்டது. It doesn't matter how far you fell. நீங்கள் எவ்வளவு தூரம் விழுந்திருக்கிறீர்கள் என்பதற்கு அப்பாற்பட்டது. But Jesus says, come. இயேசு கிறிஸ்து வாருங்கள் வாருங்கள் என்று சொல்கிறார். In the Bible we can see people who carried burden like us. வேதாகமத்தில் நம்மை போன்ற பாரத்தை சுமந்தவர்களை குறித்து நாம் காணலாம். Let me show something. நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். Different people, different struggles. வேறுபட்ட மனிதர்கள், வேறுபட்ட பாடுகள். But the same God who delivered them all. ஆனால் அவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கின அதே தேவன். Firstly, I would like to quote David, who had a burden of sin and guilt. முதலாவதாக தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய குற்ற உணர்ச்சியையும் சுமந்ததான தாவீதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். We can read about him in Psalms 51.
சங்கீதம் 51 அவரை குறித்து நாம் பார்க்கும்போது, look at David. அங்கே தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, He was a king, he was a worshipper, அவர் ஒரு ராஜா, அவர் கர்த்தருக்காக ஆராதனை செய்கிறவர். but now he is a broken man. ஆனால் இப்பொழுது உடைந்து இருக்கிறார். How did he get this burden? இந்த பாரம் அவருக்கு எப்படி வந்தது? It was because of hidden sin and guilt eating him from the inside. அவருடைய உள் மனதிலிருந்து அவருடைய பாவங்களும் அவருடைய குற்ற உணர்ச்சியும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு கொண்டே இருந்தது. So he had no peace in his soul. அவருடைய ஆத்மாவிலே அவருக்கு சமாதானம் இல்லாதிருந்தது. And therefore he says, day and night your hand was heavy upon me. அதனால் அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் உம்முடைய கை எனக்கு பாரமாயிற்று என்று சொல்லுகிறார். Dearly beloved, this is what sin does in our life. பிரியமானவர்களே, இதுதான் பாவத்தினால் நமக்கு வருகிறதான விளைவு. It looks small in the beginning, but it becomes heavy at the end. இது ஆரம்பத்தில் மிகவும் சிறியதாக காணப்பட்டாலும் முடிவிலே அது மிகவும் பாரமானதாக மாறிவிடுகிறது. Why did he fell into it? அவர் எப்படி இதிலே விழுந்தார்? He entertained temptation. அவர் சோதனையை அரவணைத்தார். He tried to cover sin instead of confessing. அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக அதை மறைக்க விரும்பினார். When you cover sin, it becomes a burden. நீங்கள் உங்களுடைய பாவங்களை மறைக்க விரும்பும் போது அது பாரமாக But மாறிவிடுகிறது. when you confess your sin, you get a liberty. ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. How was he delivered? அவர் எப்படி விடுதலை பெற்றார்? He came broken before God. அவர் கர்த்தருக்கு முன்பதாக நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்தார். No pride, no excuses. எந்த பெருமையோ அல்லது எந்த சாக்குப்போக்கோ இல்லாமல் வந்தார். He confessed honestly to God. அவர் நேர்மையாக கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டார். From the bottom of his heart, he repented to God. அவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்திலே மனஸ்தாபப்பட்டார். And God lifted the burden from David. அவருடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை கர்த்தர் எடுத்து Dear போட்டார். children of God, if you are in the sin and in the experience of guilt, come to Jesus. பிரியமானவர்களே, நீங்களும் கூட பாவத்திலோ அல்லது குற்ற உணர்ச்சியிலோ இருப்பீர்கள் என்றால் கர்த்தரிடத்திலே வாருங்கள். There is Jesus who can give you rest. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு ஒருவர் உண்டு. When David came to God, தாவீது கர்த்தரிடத்திலே வந்த பொழுது a deliverance came through his repentance. அவருடைய மனஸ்தாபத்தின் விளைவாக அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. And if you confess your sin and repent to God, and God will give you rest in this month. நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதற்காக மனஸ்தாபப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். Secondly, there was another man in the Bible. இரண்டாவதாக வேதாகமத்தில் இன்னொருவரை குறித்து நாம் பார்ப்போம். His name is Elijah. அவருடைய பெயர் எலியா. He was burdened with fear and depression. பயத்தினாலும் மனச்சோர்வினாலும் அவர் கலக்கமடைந்திருந்தார். As we read in 1 Kings chapter 19, ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது we can see Elijah as a powerful prophet. அவர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக அங்கே நாம் பார்க்கக்கூடும். He was coming from one of the greatest victories in the Bible. வேதாகமத்தில் நாம் காணக்கூடிய அநேக ஜெயங்களிலே இவர் ஒரு பெரிய ஜெயத்தோடு கூட இங்கே வருகிறார். Elijah stood alone against the hundreds of false prophets. நூற்றுக்கணக்கான கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியிலே அவர் தனியாக நின்றார். He called on God and fire fell from heaven. அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. The whole nation saw that God is real. தேவன் உண்மை உள்ளவர் என்பதை தேசம் முழுவதும் பார்த்தது. The prophets of Baal were defeated. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். This was not a small moment. இது ஒரு அற்பமான காரியம் அல்ல. This was power. இது ஒரு வல்லமையானது. This was glory. இது மகிமையானது. This was a public victory for us people of God. இது தேவ ஜனங்களுக்கு உண்டானதான ஒரு பெரிய ஜெயம். And after that rain came after drought and the land was restored. அதற்கு பிற்பாடு அந்த பஞ்சத்திற்கு பிற்பாடு ஒரு மழை பெய்தது. அந்த தேசத்திலே ஒரு செழிப்பு உண்டானது. Dearly beloved, பிரியமானவர்களே, if anyone looked strong, it was Elijah. பிரியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பலம் வாய்ந்த யாராவது ஒருவர்களை பார்த்ததுண்டானால் அது எலியாவாகத்தான் இருக்க வேண்டும். If anyone looked victorious, it was Elijah. ஜெயமுள்ள ஒருவனை பார்த்தார்கள் என்றால் அது எலியா. But listen carefully. கவனமாக கேளுங்கள். A glorious victory does not mean that he is courageous. ஒரு மகிமையான ஜெயத்தை அவர் எடுத்தபடினாலே அவருக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. Because right after this, அதற்கு பிற்பாடு there was threat
அங்கே அவருக்கு ஒரு பயமுறுத்துதல் உண்டானது. There was a voice from Jezebel, எசபேல் இடத்திலிருந்து ஒரு சத்தம் பிறப்பிக்கப்பட்டது. and suddenly everything changed. திடீரென்று எல்லாம் மாறிற்று. Now Elijah is filled with burden. இப்பொழுது எலியாவிற்கு இருதயத்தில் ஒரு பாரம் உண்டானது. He got a fear after victory. ஜெயத்துக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு பயம் உண்டானது. Emotionally he was collapsed. உணர்வு ரீதியாக அவர் மிகவும் தளர்ந்து போய்விட்டார். And in his mindset he was like, Lord, I want to die. கர்த்தாவே, நான் சாக வேண்டும் என்கிற விதமாக அவருடைய மனப்போக்கு இருந்தது. Even strong people can have weak moments. மிகவும் பலம் வாய்ந்தவர்களுக்கு கூட சில நேரங்களில் மிகவும் பலவீனமாக உணரக்கூடும். Why did he fall into it? இவர் எப்படி இதிலே விழுந்து போனார்? A threat from Jezebel. எசபேலிடத்திலிருந்து வந்ததான இந்த பயமுறுத்துதல். He became isolated. அவர் தனியாக விடப்பட்டார். He was physically exhausted. அவர் உடல் ரீதியாக தளர்ந்து போய்விட்டார். When you are tired, you are vulnerable to the enemy. நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது எதிரியால் மிகவும் எளிதாக உங்களை தாக்கக்கூடும். When you are alone, the voice of fear becomes louder. நீங்கள் தனியாக இருக்கும்பொழுது பயமுறுத்துதலின் சத்தம் உங்களுக்கு மிகவும் அதிகமாக கேட்கும். But look at God. ஆனால் தேவனிடத்தில் பாருங்கள். How did God deliver him? தேவன் அவரை எப்படி விடுதலை ஆக்கினார்? First, God restored his body. அவருடைய சரீரத்தை முதலாவது உயிர்ப்பித்தார். He gave him food. அவருக்கு ஆகாரத்தை கொடுத்தார். He gave him rest and அவருக்கு இளைப்பாறுதலையும் பெலனையும் தந்தார். Then God spoke to him not in fire, not in earthquake. அப்பொழுது தேவன் அக்கினியிலிருந்து அல்ல, பூமி அதிர்ச்சியிலிருந்து அல்ல, but in a still small voice. ஒரு மெல்லிய சத்தத்துடனே தேவன் பேசினார். And then God gave him the purpose again. அவனுடைய நோக்கத்தை மறுபடியுமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். God did not condemn him but restored him. கர்த்தர் அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தவில்லை, ஆனால் அவனை மீட்டெடுத்தார். Deliverance came through restoration and by the voice of God. அவனை உயிர்ப்பித்தலின் மூலமாக, கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாக அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. Dearly beloved, பிரியமானவர்களே, we saw different people and different burdens. நாம் வேறுபட்ட மனிதர்களை குறித்து பார்த்தோம், வேறுபட்ட பாரமான சூழ்நிலைகளை குறித்து பார்த்தோம். If you are looking for a solution, you have to come to Jesus. ஆனால் நீங்கள் ஒரு தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். David came with sin. தாவீது பாவத்தோடு வந்தான். Elijah came with fear. எலியா பயத்தோடு கூட வந்தான். And none of them left the same. ஆனால் இவர்கள் யாரும் வந்த விதமாக போகவில்லை. The burden may be different. உங்களுடைய பாரங்கள் வேறு விதமாக காணப்படலாம். But the answer is the same. ஆனால் அதற்கான விடை ஒன்றுதான். Come unto me. என்னிடத்தில் வாருங்கள். Jesus inviting you. இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். Are you carrying guilt in your life? உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் குற்ற உணர்ச்சியை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you carrying the shame? அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you carrying the fear in your life? பயத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you carrying the pain? வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? Don't carry it anymore. நீங்கள் இனிமேல் சுமக்க வேண்டியதில்லை. Bring it to Jesus. இயேசுவினிடத்திலே கொண்டு That's why வாருங்கள். he said, come unto me, all he that labor and are heavy laden, and I will give you rest. அதனால் தான் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. May the Lord give you rest in this month as well. இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாராக. Amen. ஆமென்.